ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான லாக் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, பையனுக்கு பர்த்டேக்காக பிரியாணி வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். என்னோட 2 சிஸ்டர்ஸ் ஃபேமிலி 2 பேருமே இன்வைட் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலாக வந்து ஒரு 10-12 பேர் சாப்பிட்ற மாதிரி பிரியாணி 65 எல்லாமே வந்து நம்ம ரெடி பண்ணணும். நெக்ஸ்ட் டே மார்னிங் பர்த்டே அன்னைக்கு வந்து பசங்களுக்கு வந்து ஸ்கூலில் வந்து ரிப்போர்ட் கார்டு கொடுக்கறதுக்காக இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அது இல்லாமல் கோயிலுக்கு வேறு போகணும். ஸோ அதனால் காலையில் டைம் இருக்குமா என்னன்னு தெரியாதனால நான் வந்து முந்தின நாள் நைட்டே போயிட்டு சிக்கன் எல்லாமே வாங்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி ஃப்ரீசரில் வச்சிட்டோன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பிரியாணி மசாலாவும் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணுறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3ஐயும் ரோஸ்ட் பண்ணி நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி பவுடர் மாதிரி வச்சிட்டோன்னா சூப்பராக இருக்கும். பிரியாணி வாசத்துக்கு இதுதான் மெயினே. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் வந்து நல்லா அரைச்சி வச்சாச்சு. இது நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து கோயிலுக்கெலாம் போயிட்டு ஸ்கூலுக்கும் போயிட்டு டைம் பார்த்திங்கன்னா 11 o'clock ஆகிடுச்சு. ஸோ இனிதான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டயர்டாக இருந்தனால ஒரு கப் டீ குடிச்சிட்டு நம்ம வந்து பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பு டீயோட நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட வேண்டியதான். நான் வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். நம்ம 1 கிலோ பிரியாணி பண்ண போகிறோம். 1 கிலோ அரிசிக்கு வந்து 1 கிலோ சிக்கன், அப்புறம் வந்து 3/4 கிலோ வெங்காயம். இது எல்லாமே பிரியாணிக்கு தேவையான பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அந்த பிரிஞ்சி எல்லாம் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இனி வந்து பாத்திரத்தை வச்சு பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். சிக்கன் எல்லாமே காலையிலே எடுத்து வெளியில் வச்சுட்டேன். அப்புறமா வந்து ஆயில் விட்டுட்டு நம்ம அந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டு, ஏன்னா வெங்காயம் தான் மெயின். வெங்காயம் வந்து ரெடி ஆகிடுச்சுன்னா பிரியாணி சட்டுன்னு நம்ம பண்ணிடலாம். அது வந்து ரொம்ப வந்து கிறிஸ்பி ஆகாமல் நல்ல வெந்து வந்தால் தான் நமக்கு பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது எண்ணெயிலே நல்லா அழகாக வெந்து வரணும். கொஞ்சமாக கல்லுப்பும் போட்டு நம்ம வதக்கிடலாம். இது பர்த்டே பாய், இன்றைக்கி அவனுக்கு வந்து 7 years ஆச்சு. ஸோ ஒரு அடுப்பில் நம்ம வந்து முட்டை வேக வச்சாச்சு. இன்னொரு அடுப்பில் வெங்காயம் வெந்துட்டுருக்கு. வெங்காயம் வெந்ததுக்கப்புறமா நான் வந்து ஒரு 1/2 கிலோ தக்காளியும் அதையும் கட் பண்ணி அதையும் சேர்த்து அது லைட் வதக்கிக்கலாம். ரொம்ப வந்து கொலன்னு வேகணும்னு அவசியம் இல்லை, அது வதங்கினா போதும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். இது 1 கிலோ பிரியாணி பண்ணுறதுக்கு கரெக்டாகவே இருக்கும். அந்த எண்ணெயிலே வந்து நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து வத்தல் பொடி போட்டோன்னா நமக்கு அந்த பிரியாணிக்கான கலர் வந்து நமக்கு வந்து அந்த வத்தல் பொடியிலே நமக்கு கிடச்சிரும். அப்புறமா சிக்கன் எல்லாமே நான் ஆல்ரெடி வந்து நைட்டே வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சனால சிக்கனையும் போட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் தயிரும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தான் நம்மளோட மெயின் நெக்ஸ்ட் என்னென்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிரியாணி மசாலா. இது 1 டேபிள் ஸ்பூன் போதும். பிரியாணிக்கு வந்து டேஸ்ட்டு, மனம் எல்லாமே கொடுக்குறது இந்த கரம் மசாலா தான். இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு ஃபுல் லெமனையும் வந்து நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ வந்து நான் 5 கப் அரிசி வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா 10 கப் தண்ணி வைக்கக்கூடாது, ஒரு 8 கப்பு தண்ணி தான் வைக்கணும். ஏன் அப்படின்னா சிக்கன்லேயே நமக்கு கொஞ்சம் தண்ணி வந்து ஊறும். அதனால் வந்து ஒரு 2 கப் அளவுக்கு வந்து நம்ம கம்மி பண்ணி வச்சாலே சூப்பராக ரெடி ஆயிரும். நான் இன்றைக்கி தம் பிரியாணி பண்ண போகிறேன். நமக்கு வந்து எப்போவுமே தண்ணியும் அரிசியும் ஈக்குவலாக இருக்க மாதிரி இருக்கணும். அரிசியை விட தண்ணி அதிகமாக இருக்கக்கூடாது. இப்போ முட்டையெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடகடன்னு வந்து சிக்கனையும் வந்து நம்ம ஃப்ரை பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து அவ்வளோதான். நமக்கு வந்து பிரியாணி மட்டும்தான் இனி ரெடி ஆகணும். அக்கா பசங்க இன்னும் வரல, அதுக்காக வெயிட்டிங், டிவி பார்த்துட்ருக்காங்க. இப்போ வந்து தண்ணி வந்து கொதித்த உடனே நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ஒரு 1/2 hour ஊற விட்டுருக்க பாஸ்மதி ரைஸ் அதையும் போட்டுட்டு கொஞ்சம் புதினாவையும் போட்டு நம்ம வந்து இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 15 நிமிஷம் ஃபுல்லில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நான் தோசை கல்லில் தம் போட்டு ஒரு 10 நிமிஷம் வைக்க போகிறேன். இப்போ வந்து சிக்கன் 65யும் ஒரு சைடாக நம்ம ரெடி பண்ணிட்டோன்னா நமக்கு வேலை முடிஞ்சுது. அவ்வளோதான். இன்றைக்கி வந்து பிரியாணி, முட்டை, அப்புறம் சிக்கன் 65, ரைத்தா, அவ்வளோதான். நமக்கு வந்து சிம்பிளாக வந்து ரெடி பண்ணியாச்சு. ஒரு 1 o'clockலாம் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். அக்கா எல்லாருமே 1:30க்கு தான் வந்தாங்க. இப்போ பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மணக்க பிரியாணி ரெடியான பொண்ணுக்கு வந்து பிரியாணி ரொம்ப பிடிக்கும். இப்போ நாங்கள் எல்லாருமே நல்லா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் நான் கடையில் போய் கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு நானும் அக்கா பொண்ணும் சேர்ந்தே கொஞ்சம் சிம்பிளாக இந்த டெக்கரேஷன் பண்ணணும். ஸோ டெக்கரேஷன் பண்ணிவிட்டு கேக் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ காலையில் வந்து 7 o'clock ஸ்டார்ட் பண்ணது, அந்த டே ஃபுல்லாகவே அப்படி ஒர்க் இருந்துக்கிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறமா ஒரு 6 o'clock டைமில் என்னோடய 2 அக்கா ஃபேமிலி எல்லாருமே வந்து கேக் கட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க.
ரெடி ஆகிட்டு பசங்க எல்லாருமே நல்ல ஜாலியாக நல்லா ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாருமே சேர்ந்து இந்த மாதிரி ஒரு எல்லோரும் பர்த்டேயும் இந்த மாதிரி நாங்கள் 3 ஃபேமிலியும் ஒன்றா பண்ணும்போது நல்ல ஒரு கெட் டுகெதர் மாதிரி நல்ல ஜாலியாக இருக்கும். இன்றைக்கி வந்து பட்டர்ஸ்காட்ச் கேக் தான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அப்புறமா ஒரு சின்னதாக சிம்பிளாக ஒரு ஃபோட்டோ செக்ஷன் எல்லோரும் நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு கேக் கட் பண்ணிவிட்டு கேக்லாம் சாப்பிட்டோம். அப்புறம் வந்து எல்லோரும் உட்காந்து கேக் சாப்பிட்டுட்டு எல்லோரும் சும்மா அப்படி பேசிவிட்டு நைட்டு வந்து டின்னருக்கு பார்த்திங்கன்னா இட்லி சாம்பார் அது வந்து என்னோடய அம்மா வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. இட்லி சாம்பார் சட்னி எல்லாருமே சாப்பிட்டுட்டு அன்றைக்கி டே வந்து சூப்பராகவே போச்சு. எல்லாருமே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். அது வந்து சாட்டர்டே லீவ் நாள்னால எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளான நாளாக இருந்துச்சு. நான் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறமா பையனுக்கு வந்து கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு அதில் வந்து நல்ல பபுள்ஸ் மாதிரி வச்சு நல்ல கேம்ஸ்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. பசங்களுக்கு பர்த்டே வந்தாலே கிஃப்ட்டுக்கு தான் ஆசைப்படுவாங்க. அதனால் சிம்பிளாக சின்ன சின்ன கிஃப்ட் வந்து அம்மா அக்கா எல்லாருமே வந்து ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு கேக்லாம் ஊட்டி சாப்பிட்டுட்டு எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் நைட்டு 10 o'clock எல்லாமே முடிஞ்சு 10:30 ஆகிடுச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் ஃபுல்லாகவே நல்ல மெஸ்ஸியாக இருந்துச்சு. ஓகே, எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் நைட்டு வந்து கிச்சனை க்ளீன் பண்ணாமல் எனக்கு தூக்கமே வராது. கிச்சன் க்ளீனாக இருந்தால் தான் ஒரு மார்னிங் நம்ம எந்திரிச்சு வரும்போது நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் எவ்வளோ டயர்டானாலும் சரி தூக்கம் வந்தாலும் சரி நான் கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு தான் நான் வந்து தூங்கவே போவேன். நைட்டு வந்து எல்லோரும் வந்து கிளம்புனதுக்கப்புறம் நான் பசங்களும் தூங்கிட்டாங்க. நான் வந்து கிச்சனை ஃபுல்லாகவே நல்லா நீட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தூங்கவே போனோம். இந்த ஒயிட் கலர் ஷீட் ஒட்டினால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஸ்டவ்வுக்கு பின்னாடி நமக்கு ஆயில் ஏதாவது வந்து பட்டுடுச்சுன்னா நமக்கு வந்து நம்ம டைல்ஸில் வந்து அப்படியே வந்து கம் மாதிரி ஒட்டிக்கும். ஆனால் அந்த ஷீட்டில் வந்து அந்த மாதிரி ஒட்டிக்காது. நம்ம துணி வச்சு தொடச்சாலே அவ்வளோ நீட்டாக அழகாக வந்துடும். அதில் ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குது இந்த ஒயிட் கலர் ஷீட்டு வந்து நம்ம பேஸ்ட் பண்ணனால. அப்படியே கிச்சன் எல்லாமே நல்லா நீட்டாக தொடச்சாச்சுங்க. இதுதான் ஃபைனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ நீங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்யூ.